காலையில எழுந்தாலே ஒரு விதமான பதற்றம், ஆபீஸ் டென்ஷன், இல்லைன்னா வீட்டு கவலை, இப்படி நாம ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த ஒரு வாழ்க்கையில ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது நம்ம கூடவே இருக்கிற ஒரு நிழல் மாதிரி ஆயிடுச்சு இல்லையா? ஆனா இந்த ஒரு மன அழுத்தத்துக்கு மருந்து உங்க வீட்டு வாசல்லே இருக்குதுன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஆமாங்க, நாம வளர்க்குற செடிகளுக்கும் நம்மளோட மனசுக்கும் ஒரு ஆழமான பிணைப்பு இருக்கு. இதை நான் சொல்லல, அறிவியல் சார்ந்து நிறைய பேர் இதை சொல்லியிருக்காங்க. நான் என்னோட தோட்டத்துல வேலை செய்யும் போது உணர்ந்த ஒரு சில ரகசியங்களையும் உங்க கூட பகிர்ந்துக்க வந்திருக்கேன். அண்ட் நான் சொல்ல போற விஷயம் பாத்தீங்கன்னா ஒரு 4-5 நிமிஷம் வரைக்கும் தான் இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம கடைசி வரைக்கும் கேளுங்க. இது உங்களுக்கு கண்டிப்பா உபயோகமா இருக்கும். பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்ப மொதல் பார்க்க போற விஷயம் என்னன்னா, நீங்க வளர்க்க போற இந்த ஒரு செடி இருக்கு இல்லையா, இது உங்களை நிகழ்காலத்துல வாழ வைக்கும். அது எப்படி அப்படின்னு நீங்க கேட்கலாம். நம்ம எப்பவுமே கடந்த காலத்தை பத்தி அதிகமா கவலைப்பட்டுட்டே இருப்போம். அவங்க இப்படி சொல்லிட்டாங்க, இவங்க அப்படி சொல்லிட்டாங்க, நமக்கு இப்படி நடந்துருச்சே அப்படின்ட்டு நமக்குள்ள நிறைய திங்கிங் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படி இல்லைன்னா எதிர்காலத்தை பத்தின அதிகமான பயம் இருக்கும். நாளைக்கு நம்மளோட லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நமக்கு அடிக்கடி தோணிக்கிட்டே இருக்கும். ஓகே, இப்போ ஒரு செடியை நீங்க வளர்த்துட்டு இருக்கீங்க. இந்த செடிக்கு தேவையான உரம் போடுறது, இதுக்கு தண்ணி ஊத்துறது, இந்த மாதிரியான விஷயம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் நீங்க பண்ணும்போது அந்த ஒரு செடி அழகா துளிர் விட ஆரம்பிக்கும். இப்போ உங்களோட கவனம் முழுசா எங்க இருக்கும்? அந்த செடி மேலதான். அண்ட் இப்ப நீங்க இந்த நிமிஷத்துலதான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இந்த ஒரு நிமிஷம் உங்களுக்கு எந்த ஒரு கவலையும் இல்ல, எந்த ஒரு பயமும் இல்ல, எதுவுமே இல்லாம ஒரு சந்தோஷமான ஒரு நிலைமையில இருப்பீங்க. இது ஒரு வகையான மெடிடேஷனும் கூட. இதை தான் நான் சொல்ல வந்தேன், நீங்க நிகழ்காலத்துல வாழ்ந்துட்டு இருப்பீங்கன்ட்டு. அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா, பொறுமையா கத்துக்குவீங்க. இந்த ஒரு செடி அதிகமா உங்களுக்கு பொறுமையா கத்து கொடுக்கும். இன்னைக்கு நாம எல்லாமே உடனே நடந்துடணும்னு நினைக்கிறோம், கரெக்டா? இப்போ ஒரு காரியத்தை நம்ம எடுத்தா இதுல உடனே நமக்கு சக்சஸ் கிடைச்சிடணும். சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அது உடனே நமக்கு நடந்துடணும் அப்படின்னு யோசிக்கிற ஒரு மனநிலைக்கு வந்துட்டோம். ஆனா இந்த இயற்கை இருக்குல்ல, அது அந்த மாதிரி கிடையாது. ஒரு விதையை போட்டா அது முளைக்க தன்னோட நேரத்தை அதிகமா எடுத்துக்கும். ஒரு செடி வளர்றத பார்க்கும்போது எல்லாத்துக்கும் ஒரு காலம் வரும், அது வரைக்கும் பொறுமையா இருக்கணும் அப்படின்ற வாழ்க்கை ஒரு பெரிய பாடத்தை நமக்கு சொல்லித்தரும். இந்த ஒரு பொறுமை நம்ம நிஜ வாழ்க்கையில வர வர அதிகமான பதற்றம் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். மூணாவது விஷயம், உங்களுக்கு ஒரு விதமான பிணைப்பு உணர்வு அதிகமா கிடைக்கும். நாம ஒரு உசுரை வளர்க்குறோம் அப்படிங்கிற ஒரு உணர்வே ஒரு தனி சந்தோஷத்தை நமக்கு கொடுக்கும். ஒரு செடி வாடி இருந்தா அதை சரி பண்றது, அதுக்கு உரம் போடுறது அப்படின்னு ஒரு குழந்தைய வளர்க்குற மாதிரி நம்ம கவனிச்சு வளர்த்துட்டு இருப்போம். இந்த எண்ணமும் இந்த ஒரு குணமும் நம்ம மனசுல இருக்கிற தனிமை உணர்வை அதிகமா போக்கிடும். நம்ம எப்பயுமே தனிமையா இருக்கிறோம் அப்படின்ற ஒரு உணர்வை நமக்கு கொண்டு வராது. ஏன்னா நம்ம கூட செடிகள்ல நிறைய இருக்குது இல்லையா, நம்ம எதுக்கு தனியா இருக்க போறோம்? சில சமயம் நம்ம தனியா இருக்கும்போது யோசிப்போம், நம்ம யாருக்கும் தேவையில்லை, நம்ம எதுக்கும் உபயோகம் இல்லை அப்படின்ற மாதிரி நம்மளோட மைண்ட் நம்மள நிறைய யோசிக்க வைக்கும். அந்த மாதிரியான யோசனை நீங்க செடிகள் கூட இருந்து பாருங்க, அப்போ உங்களுக்கு அது கண்டிப்பா இருக்காது. ஒரு விதமான பாசிட்டிவ் எண்ணத்தை அதிகமா உங்களுக்கு கொடுக்கும். காலையில எழுந்திரிச்சதும் பசுமையான ஒரு சூழ்நிலையில கண்ணு முழிக்கும் போது உங்களோட மனசு ஒரு அலாதியான இன்பத்தை கொடுக்கும் உங்களுக்கு. அதை உணர்ந்து பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் அதோட அருமையே தெரியும். 4வது பாயிண்ட் பாத்தீங்கன்னா, உங்களோட கார்டிசோல் அளவை வந்துட்டு இது குறைக்குதுன்னு சொல்றாங்க. கார்டிசோல் அப்படிங்கிறது நம்ம உடம்புல இயற்கையாவே உருவாகிற ஒரு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். அறிவியல் ரீதியா பார்த்தா மண்ணை தொட்டு வேலை செய்யும் போதோ இல்ல செடிகளை பார்க்கும் போதோ நமக்குள்ள இருக்கிற இந்த ஒரு கார்டிசோல், அதாவது நான் சொன்ன அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அதிகமா குறையுதுன்ட்டு நிறைய ஆய்வுகள்ல சொல்லியிருக்காங்க. மண்ணில் இருக்கிற ஒரு சில நல்ல பாக்டீரியாக்கள் வந்துட்டு நம்ம மூளையில இருக்கிற செரட்டோனின் அப்படின்ற ஒரு மகிழ்ச்சி தர ஒரு ஹார்மோனை வந்துட்டு சுரக்க வைக்குது. அதனாலதான் தோட்ட வேலை செஞ்சுட்டு வரும்போது நமக்கு ஒரு விதமான நிம்மதி அதிகமா கிடைக்குது. அண்ட் கடைசியா சொல்ல போற பாயிண்ட், வெற்றி உணர்வை அதிகமா உங்களுக்கு கொடுக்கும். நீங்க ஆசைப்பட்டு ஒரு செடியை வச்சிருக்கீங்க, அந்த ஒரு செடியில திடீர்னு ஒரு நாள் பூ பூக்குது. அதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு மனநிலை இருக்கும்? எதையோ சாதிச்ச ஒரு வெற்றி உங்களுக்கு தெரியும் இல்லையா? சரி, பூக்கள் இல்ல, நீங்க ஏதோ ஒரு சின்னதா ஒரு தக்காளி செடியா வளர்க்குறீங்க. அதுல இருந்து ஒரு நாள் பூ பூத்து காய் காய்ச்சி தக்காளி பழம் ஒண்ணு அழகா உங்களுக்கு கிடைக்குது. நம்ம எத்தனையோ கிலோ தக்காளி வெளியில இருந்து வாங்கியிருப்போம், ஆனா நம்ம தோட்டத்துல இருந்து பறிச்சு சமைக்கும் போது அந்த ஒரு சந்தோஷத்துக்கு கோடி ரூபாய் கொடுத்தாலும் சமமாகாது. இந்த சின்ன சின்ன வெற்றிகள் தான் நமக்கு தன்னம்பிக்கையை அதிகப்படுத்தும். எப்பயுமே நம்ம சின்ன சின்ன வெற்றிகளையும் நம்ம கொண்டாட கத்துக்கணும். அப்பதான் நம்மளோட லைஃப் வந்துட்டு ரொம்ப ஸ்மூத்தா ஹாப்பியா இருக்கும். என்னாலையும் ஒரு அழகான விஷயத்த உருவாக்க முடியும் அப்படின்ற ஒரு பயங்கரமான நம்பிக்கையை உங்களுக்குள்ள பிறக்கும். இது எல்லாத்தையும் நான் சொல்றதுக்காக நீங்க நம்ப வேண்டாம். நீங்க உங்க கைப்பட உங்க வீட்டுல ஒரு அழகான செடியை ஃபர்ஸ்ட் வைங்க, அதை அழகா வளர்த்து பாருங்க, டெய்லி அதுக்கு தண்ணி ஊத்துங்க. இந்த மாதிரி செய்யும் போது உங்களுக்குள்ள இருக்கிற சேஞ்சஸை நீங்களே உணர ஆரம்பிப்பீங்க. பெருசா ஒன்றும் தேவையில்லை. உங்க வீட்டில் இருக்க சின்ன இடமா இருந்தாலும் சரி, சின்ன பால்கனியா இருந்தாலும் சரி, ஒரு சின்ன செடியை ஃபர்ஸ்ட் வச்சு அதை வளர்க்க ஆரம்பிங்க.
அது வளர வளர உங்களோட மன அழுத்தமும் மெல்ல மெல்ல குறைய ஆரம்பிக்கும். அதை நீங்கள் கண்டிப்பாக உணர்வீங்க. இயற்கை அப்படின்றது ஒரு பெரிய மருத்துவர், டாக்டரே நமக்கு தேவையில்லை, இயற்கையே மிகப்பெரிய டாக்டர். அதை ஃபஸ்ட்டு நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டு வருவோம். இந்த ஒரு 5 நிமிஷத்தை எனக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தகவல் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் செடி ஏதாவது வச்சுருக்கீங்க அப்படின்னா அது என்னன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சின்ன சின்ன மோட்டிவேஷனல் வீடியோவும் நான் இனிமேல் போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். உங்களோட கருத்தையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.